ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நேற்று கேகேஆர் அணி அபார வெற்றி பெற்றுட்டாங்க. தனது 3வது கோப்பையை வென்றுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த ஐபிஎல் தொடரிலே. இதை தொடர்ந்து நேற்று தோற்றதுக்கப்புறம் பேட் கமெண்ட்ஸ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வந்தார். அப்போ பல கருத்துக்கள் சொன்னார். முக்கியமாக நட்ராஜன் பற்றி பேசியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, கேகேஆர் அணிக்கு எனது வாழ்த்துக்கள். அவங்க பேட்டிங் போலிங்னு சொல்லிட்டு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நட்ராஜனுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன கருத்து சொன்னார்னா, எடுத்திருக்க அவங்க இந்தியன் டீமில் நட்ராஜன் நல்லாவே அவங்களோட நல்லா பங்களிப்பு கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் அவர் ரிசர்வ் பிளேயராச்சும் எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்காதது நான் ரொம்ப வருத்தளிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட நான் கடந்த ஒரு 1.5 மாதமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவரோட ஸ்கில்ஸும் அவரோட ஏக்கர் போடுற விதமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அட்லீஸ்ட் ஒரு ரிசர்வ் பிளேயராச்சும் எடுத்து வச்சுருக்கலாம். அவர் எடுக்காதது ஏமாற்றம் தான் அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்ராஜன் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். கண்டிப்பாக அவர் நம்பி ஓவர் கொடுக்கலாம். எந்த சூழ்நிலை வேணால் ஓவர் கொடுக்கலாம். அதுதான் நானும் இந்த சீரீஸில் பண்ணேன். அவர் கரெக்டான அவுட்புட் எனக்கு கொடுத்தாரு. அதனால் நட்ராஜன் ஒரு சிறந்த வீரர். கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் இந்திய அணியில் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நிறைய பேர் அந்த நியூஸ் கேட்டோடனே கமெண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்திரேலியன்காரனுக்கு தெரியுது இவரோட டேலண்ட்டு, நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தியனுக்கு யாருமே தெரியல, பிசிசிஐக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் திட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்திய அணி செலெக்ஷன் ஆன ஆளுங்களை எல்லாரையுமே. அதனால் நட்ராஜன் உண்மையாக என்னங்க குறை, இந்த ஐபிஎல் தொடரில் டாப் 5ல் விக்கெட் டேக்கரில் இருக்காருங்க. மொத்தம் 20 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஐபிஎல் தொடரில் மட்டும். அதனால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கண்டிப்பாக கலீல் அகமது எடுத்திருக்காங்க. அவர் இந்த சீசனில் சொல்கிற மாதிரிலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவரெல்லாம் ரிசர்வ் பிளேயராக எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நட்ராஜன் அதே லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான், டெத் பவுலர் தான். அவர் ஏன் எடுக்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, ஜஸ்பீத் பும்ராவும் நட்ராஜன் ஓப்பனிங் ஸ்பெல் போடணும். அதனால் 2 பேருமே டெத்து சூப்பரான போடுற பவுலர், பவர் பிளே சூப்பரான போடுற பவுலர். அதனால் இவங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஆனால் இந்திய அணியும் காம்பினேஷனை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்குங்க. அவர் தமிழகனாக இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, இல்லை அவர் டேலண்ட்டுக்கு இந்தியா டீமில் வாய்ப்பு இல்லையா சொல்லிட்டு நிறைய கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக நட்ராஜன் இந்த வேர்ல்டு கப் விட்டுருங்க. அடுத்து ஒரு T20 எதனா ஒரு சீரீஸ்லாச்சும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி அவர் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் நட்ராஜன் இந்திய அணியில் வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகிறது வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்துக்கிற டீமில் அவருக்கு பதிலாக நட்ராஜன் எடுத்துருக்கலாம். நீங்கள் எந்த பிளேயர் நினைக்கிறீங்க சொல்லிட்டு அது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி அடுத்து வேர்ல்டு கப் வருதுங்க. கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.